மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துதல். இன்றைக்கும் ஒரு தேவ வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவருடைய விலையேறப்பெற்ற தயவினாலும் ஆண்டவர் உங்களை நடத்துவாராக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்துக்காக ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 5-6 வேதவசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5-6 வசனங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. கவனிங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் இந்த பூமியை உண்டாக்கினார், நல்லதென்று கண்டார். கடலை உண்டாக்கினார், நல்லதென்று கண்டார். வானத்தை உண்டாக்கினார், நல்லதென்று கண்டார். இந்த பூமியிலே வாழுகிற பறவைகள், பட்சிகள், மிருகங்களை படைத்தார். எல்லாவற்றையும் நல்லதென்று கண்டார். மரங்களை படைத்தார், குன்றுகளை படைத்தார். எல்லாவற்றையும் நல்லதென்று கண்டார். அதற்கு பின்பு இதை ஆளுகை செய்யும்படியாக மனுஷனையும் உண்டாக்கினார். வேதம் சொல்கிறது, தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவருடைய ரூபத்தின்படியே அவருடைய சாயலின்படியே மனுஷனை உண்டாக்கினார். களிமண்ணை எடுத்து பிசைந்து அந்த மண்ணை மனுஷன் ரூபமாய் வனைந்து அதை ஜீவனுள்ளதாய் மாற்றும்படியாக தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அந்த களிமண்ணிலே ஊதி அவன் ஜீவனும் ஆத்துமாவும் ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனாலே ஜீவனை பெற்றுக்கொண்ட ஜனம் அந்த மனிதன் ஏதேன் என்னும் தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்தான். ஆனால் அங்கே அவனுடைய வாழ்க்கை தாறுமாறாக்கப்பட்டு பாவத்துக்கு உட்பட்டபடியினாலே, கீழ்ப்படியாமை நிமித்தம் பாவம் அவனுடைய ஜீவிதத்திலே வந்ததினால நடந்தது என்ன? அந்த ஏதேன் என்னும் தோட்டத்தை விட்டு என் தேவனாகிய கர்த்தர் பூமியை பண்படுத்தும்படியாக அனுப்பி வைத்தார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. இந்த பூமியிலே வந்த மனிதர்கள் பலுகினார்கள், பெருகினார்கள். பூமி எங்கும் பரம்பி, பூமி எங்கும் நிரம்பி அவர்கள் பூமி முழுவதும் ஆளுகை செய்தார்கள். சில காலங்களுக்கு பின்பாக நோவா என்னும் மனிதனுடைய வாழ்க்கை ஜீவிதங்கள், அந்த நோவாவினுடைய நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் மனுஷர் பூமியிலே பெருக தொடங்கி இந்த பூமி முழுவதும் நிரம்ப ஆரம்பித்தார்கள். உலகம் முழுவதும் ஜனங்கள் பலுகி பெருகியிருந்தார்கள். அப்பொழுது எவ்வளவு தூரம் இந்த மனுஷன் பெருக ஆரம்பித்தானோ அவ்வளவு தூரம் பாவமும் பெருக ஆரம்பித்தது. அவருடைய ஜீவிதங்களில் பாவம் பெருக ஆரம்பித்தது, அக்கிரமம் பெருக ஆரம்பித்தது, அநியாயங்கள் பெருக ஆரம்பித்தது. ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் மனுஷன் தன்னுடைய ஜீவிதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு இல்லாமல் அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். முழுவதும் அந்த ஆளுகை முழுவதும் பாவத்துக்குட்பட்டாயிற்று. உலகத்தில் மனுஷன், இந்த பூமியிலே மனுஷன் செய்த பாவம், அவனுடைய ஜீவிதங்களில் அவன் செய்த பாவம் தேவனுடைய சமூகத்தை போய் எட்டினது. 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பெருகினார்கள், பலத்தார்கள், பூமி எங்கும் நிரம்பினார்கள். இப்பொழுது நாம் காண்கிறோமே, இதைவிட அதிகமாய், சொல்லப்போனால் இதைவிட அதிகமாய் பூமி எங்கும் நிரம்பி இருந்தார்கள். ஆனால் எவ்வளவு தூரம் ஜனங்கள் பெருகினார்களோ, எவ்வளவு தூரம் ஜனங்கள் பலுகி பெருக ஆரம்பித்தார்களோ அவ்வளவு தூரம் பாவமும் பெருகி 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 இந்த பாவம் தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டிற்று. ஆகையால்
5வது வசனம் சொல்கிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. கவனிங்கள், 1வது வசனம் சொல்லுகிறது பூமியின் மேல் மனுஷன் பெருக துவங்கினான். 5வது வசனம் சொல்லுகிறது இந்த பூமியில எவ்வளவு தூரம் மனுஷன் பெருகினானோ அந்த மனுஷனுடைய அக்கிரமமும் பெருக ஆரம்பித்தது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பூமியை நாம் எடுத்துக்கொள்ளுங்கள், பூமியில் இருக்கிற ஜனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பல 100 கோடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியில மனுஷன் வாழ்ந்து பெருக 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 வித்தியாசமான பாவம், வித்தியாசமான எண்ணங்கள், வித்தியாசமான சிந்தனைகள், எண்ணங்களும் பலுகி பெருகி கொண்டிருக்கிறதை நீங்கள் காண முடியும். பத்திரிகையை வாசித்து பாருங்கள், டிவி சேனல்களை வாசித்து பாருங்கள், அவைகளை நீங்கள் உன்னிப்பாய் கவனிப்பீர்கள். ஆனால் அதனுடைய முக்கிய செய்திகள் எல்லாம் என்ன சொல்லுகிறது? பாவம், பாவத்து நிமித்தம் வேதனை, அந்த வேதனைகளின் நிமித்தம் பிரச்சனைகள், பாடுகள், நுந்தனைகள், அவமானங்கள். பாருங்கள், பெற்றெடுத்த பிள்ளைகளையே எவ்வளவு சிநேகமாய் பெற்றெடுத்து தன் மார்போடு அணைத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளைகளையே அற்ப சுகத்துக்காக இன்றைக்கு விஷத்தை கொடுத்து கொன்று போட்டு அல்லது வேற ஏதாவது வழிகளில் அவர்களை கொன்று போட்டு தன்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றும்படியாக மனுஷர்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கவனிங்கள் தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்ட பாவ உலகத்திலே, அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே, அநியாயம் நிறைந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனை அறிந்த பிள்ளைகளுக்காக, தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 2 நாளாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்களேனால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை உண்டு பண்ணுவேன். தேவனை அறிந்து கொண்ட தேவ பிள்ளைகள், தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைகள், அவருடைய இரக்கத்துக்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமா? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நீங்களும் நானும் நம்மை தாழ்த்தி, தங்களை தாழ்த்தி, நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் தேவனுடைய முகத்தை தேடி ஜபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை உண்டாக்குவேன். அப்படியானால் ஒரு மனிதனுடைய பாவம் ஒரு தேசத்தையே என்ன செய்கிறது என்று சொன்னால் பாவத்துக்கு உட்படுத்துகிறது. மனிதனுடைய பாவம் தேசத்தையும் தீட்டுப்படுத்துகிறது. மாத்திரமல்ல, அந்த பாவம் சன்னதிகளை பின்தொடருகிறது, பிள்ளைகளை பின்தொடருகிறது. முற்காலங்களில் இப்படிப்பட்ட பாவங்கள் செய்கிறதற்கு பயப்படுவார்கள். ஐயோ, இந்த பாவத்தை நான் எப்படி செய்வது என்று பாவத்தை குறித்து பயப்படுவார்கள். இப்பொழுது பாவத்தை குறித்த எந்த ஒரு பயமும் இல்லை. ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாகட்டும், அறியாதவர்களாகட்டும், யாராய் இருந்தாலும் அவர்களுக்கு பாவத்தை குறித்த பயம், பாவத்தை குறித்த அந்த எண்ணம் எதுவுமே இல்லை. தன்னுடைய வாழ்க்கை சுகமாய் இருக்க வேண்டும், ஜீவிதம் நன்றாய் இருக்க வேண்டும், என் சுகம் பெரியது, என்னுடைய பலன் பெரியது, நான் வாழ்ந்திருக்க வேண்டும், சுகித்திருக்க வேண்டும், நான் ஜீவித்திருக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையின் பிரதான நோக்கமாக இருக்கிறதே ஒழிய ஜீவிதங்களில் ஒருபோதும் நன்மை வருவதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே நடந்தது என்ன? ஆதியாகமம் 6வது அதிகாரத்தை வாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தரே இறங்கி வந்து
பார்க்கிறார். இந்த பூமியில நோவாவினுடைய குடும்பத்தை தவிர வேற ஒரு மனுஷனையும் அவர் பார்க்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, 8-9 வசனத்தை வாசிப்பீர்களேனால், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 11வது வசனம் சொல்லுகிறது, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்து பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. 12வது வசனம் சொல்லுகிறது, தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதி நாட்களில் என்ன காரியங்கள் நடந்ததோ, என்ன ஜீவிதங்கள் மனுஷர்கள் ஜீவித்தார்களோ, அதே போலத்தான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமி பாவத்தினால் நிறைந்திருக்கிறது, அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறது, அநியாயங்களினால் நிறைந்திருக்கிறது. தேவனை தேடுவார் இல்லை, தேவனுக்கு பயப்படுவார் இல்லை, தேவ பயம் இல்லை. தெய்வ பயம் இல்லாததினாலே தான் தோன்றின விதங்களில், தன சிந்தனையில் தோன்றின விதங்களில் வாழ்ந்து முடிக்கிறார்கள். முடிவென்ன? நரகம். வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது, இந்த பூமியிலே ஒரு மனிதன் பாவத்தோடு பாவத்தை சுமந்து மரிப்பானேனால் ஜீவிதம் மரணம். மரணம் மரணத்துக்கு பின்பாக ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவன் ஒன்று நித்திய வழி, நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகிற அந்த நித்திய ஜீவனில் பிரவேசிக்கிறார்கள். இன்னொன்று நித்திய ஆக்கினைக்காக, நித்திய நரகத்துக்காக தள்ளப்படுகிறார்கள். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர்கள், துதிக்கிறீர்கள், ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறீர்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகம் முழுவதும் ஜனங்கள் இருந்த போதும் நோவா தன்னுடைய வாழ்க்கையை காத்து கொண்டார். வேதம் சொல்கிறது 9வது வசனம், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, இருந்த எல்லாருக்குள்ளேயும் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். 11-12 வசனங்களை வாசிக்கிறோம். பூமியிலே பாவம் பெருகி இருந்தது, அக்கிரமம் பெருகி இருந்தது, அநியாயம் பெருகி இருந்தது. பூமி முழுவதும் பூமியிலே வாழுகிற எல்லாரும் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ஜனங்கள் நடுவிலேயும் நோவா தன்னுடைய வாழ்க்கையை காத்து கொண்டிருந்தார். கவனிக்க வேண்டும், நடந்தது என்ன? நோவாவினாலே ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. இன்னும் 40 இன்னும் சில நாட்களுக்குள்ளே இந்த பூமியிலே மழை பெய்ய போகிறது. அந்த மழை பூமியையும் ஜனங்களையும் வாரிக்கொண்டு முழுவதும் அழித்து விட போகிறது என்று சொல்லி நோவா மூலமாய் ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கும், உலகத்தின் எல்லா ஜீவன்களுக்கும், மனிதர்களுக்கும் அந்த எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. கவனிங்கள், நோவாவினுடைய எச்சரிப்பை யாரும் பொருட்படுத்தவில்லை. நோவாவினுடைய வார்த்தையை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நோவாவினுடைய வார்த்தையை எல்லாரும் புறக்கணித்தார்கள். வேதம் சொல்கிறது, ஏற்ற நாட்கள் வந்த பொழுது பிரியமான தேவனுடைய ஜனமே, நோவாவையும் அவனோடு சேர்ந்த உடைய குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் நோவா பண்ணின அந்த பேழையிலே உட்பிரவேசிக்க வைத்துவிட்டு தேசத்தில் மழை பெய்ய ஆரம்பித்தது. வேதம் சொல்கிறது, அவர்கள் தப்பி பிழைக்கும்படியாக பிரயாசப்பட்டார்கள். பிரயாசப்பட்டு ஓடினார்கள். மரங்களிலே ஏறினார்கள், மலைகளிலே ஏறினார்கள். ஒன்றும் நடக்கவில்லை. 40 நாட்களுக்குள்ளாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயரமான மலைகளை விட 15 முழ உயரத்துக்கு தண்ணீர்
உயர்ந்து காணப்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு மேலாக நோவா செய்த பேழை மிதந்து கொண்டிருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதி மூலமாய் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள், பாவம் செய்வது மனிதனுடைய இயற்கை. ஆனால் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணிப்பது என்பது தேவன் கொடுக்கிற கிருபை. எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகத்தையும் கிருபையும் கொடுத்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். என்னவென்று சொல்லுவீர்களேனால், பாவத்திலிருந்து ஒரு மீட்பை பெற வேண்டும். அந்த பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றவர்களாய் இந்த தேவ பிள்ளைகள் வாழ்ந்திருக்க வேண்டும், சுகித்திருக்க வேண்டும், ஜீவித்திருக்க வேண்டும். தேவனுடைய காரியங்களுக்கு அடுத்த காரியங்களில் அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். ஆனால் உலகத்தின் மனிதனோ தன்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றும்படியாக, தன்னுடைய ஜீவிதத்திலே நன்மைகளை அனுபவிக்கும்படியாக, இந்த பூமியில் உள்ள நன்மைகளை அனுபவிக்கும்படியாக அற்ப சுகத்துக்காக தேவனுடைய அன்பை விட்டு பின்மாறி, தேவனுடைய கிருபையை விட்டு பின்மாறி அவர்கள் தன் மனம் போன போக்கில் வாழ்ந்து தேவனுடைய எச்சரிப்பை மீறி, தேவனுடைய வார்த்தையை மீறி, தேவனுடைய வசனத்தை மீறி வாழ்ந்து கொண்டிருக்கிறது நிமித்தம் என் ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் மூலமாய், அநேக தேவ மனிதர்கள் மூலமாய் பாவத்தை குறித்தும், அக்கிரமத்தை குறித்தும், அநியாயத்தை குறித்தும் எச்சரித்தும் இன்றும் அநேகர் தன் இஷ்டம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலே சீக்கிரமாய் முடிவு உண்டாக போகிறது. சீக்கிரமாக ஒரு முடிவு உண்டாக போகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவனுக்கு கிரியைக்கு தக்கதாக, அவனுக்கு கிரியைக்கு தக்கதாக, அவன் செய்த பாவத்துக்கு தக்கதாக, அவன் செய்த அக்கிரமத்துக்கு தக்கதாக பலன் என்னோடு கூட வருகிறது. நீதி செய்யும்படியாய் என் இயேசு வரப்போகிறார். இந்த பூமியில 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பாலகனாய், ஒரு பிள்ளையாய், பலி செலுத்த வேண்டிய ஒரு ஆடாய் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு எழுந்து சென்று இப்பொழுது பிதாவினுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சத்திய வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறது. அவர் மீண்டும் வரப்போகிறார். மத்திய ஆகாசத்திலே அவர் வரப்போகிறார். பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்கும்படியாக, பரிசுத்த தேவ ஜனங்களை கூட்டி சேர்க்கும்படியாக, தேவனுடைய அன்பிலே, தேவனுடைய கிருபையிலே, தேவனுடைய இரக்கத்திலே வாழுகிற தேவ பிள்ளைகளை கூட்டி சேர்க்கும்படியாக, பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் பயந்து ஓடி அதை உதறி தள்ளிவிட்டு பரிசுத்தமாய் வாழுகிற பிள்ளைகளை கூட்டி சேர்க்கும்படியாய் வரப்போகிறார் என்று சொல்லி பரிசுத்தவான்களும் ஊழியர்களும் ஆமென் ஆங்காங்கே முழங்கால் படியிட்டு ஜெபித்து தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நீ பாவத்திலே உழந்து கொண்டிருக்கிறாயோ, இன்னும் பாவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாயோ தேவனுடைய பிள்ளையே, ஆமென். நினையாத வேளையிலே, சடுதியிலே நாசமான காரியங்கள் வரும் பொழுது எப்படி தப்பித்து பிழைத்துக் கொள்ள முடியும்? சிந்தித்துப்பார். நோவா 120 வருஷம் இந்த பூமியிலே ஆமென் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தார். ஒருவருடைய காதுகளிலும் ஏறவில்லை. பாவத்தை விட்டு மனம் திரும்பு, அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பு என்று எத்தனையோ முறை எச்சரிக்கப்பட்டோம். ஜீவிதத்தை மாற்றியமைக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கலாம். நீங்கள் இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, என் ஆண்டவர் உங்களுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினவராய் பேசுகிறார். நீ மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக பேசுகிறார். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. பாவங்களை மறைக்கிறவன், பாவத்தை செய்துவிட்டு பாவத்தை மறைக்கிறார்கள். பாவத்தை மறைக்கிறவர்களுக்கு வாழ்வில்லை, பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு வாழ்வில்லை. ஆனால் அவற்றை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவர்களுக்கோ, அந்த பாவத்திலிருந்து வெளியே வர பிரயாசப்படுகிறவர்களுக்கோ, அந்த பாவத்திலிருந்து ஆமென் வெளியே வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கோ நித்திய ஜீவன் உண்டு. தேவ பிள்ளைகளே, ஒன்றை சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கலாம்? என் ஆண்டவராகிய கர்த்தர் எச்சரிக்கிறார். என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். எப்படி எச்சரிக்கிறார்? நீ பாவத்தில் இருந்த மனம் திரும்பு,
நோவாவினுடைய காலத்தில் ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. அதே போல இந்த கடைசி காலம், இந்த கடைசி காலத்திலேயும் என் தேவனாகிய கர்த்தர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். எச்சரிப்பை பொருட்படுத்தாமல் தன் இஷ்டம் போன வாழ்க்கையை வாழ்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற மனிதா, உன்னுடைய முடிவு என்ன என்பதை நீ சிந்தித்துப்பார். நித்திய அக்கினிக்குள்ளாய் நீ வைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை மறந்து போக வேண்டாம். ஏகமாய் 2 வேத பகுதிகளை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 19வது அதிகாரத்துக்கு நேராக வேதாகமத்தை திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், ஆதியாகமம் 19வது அதிகாரம் 1வது வசனம் 38வது வசனம் வரை வாசித்து பாருங்கள். பொறுமையாய் வேதத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சோதோம் கொமோரா என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்துக்கு நேராக அந்த பாவம் தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டிற்று. ஆகையால் இவர்கள் செய்த பாவம் உண்மைதானா, இவர்கள் அக்கிரமம் செய்தது உண்மைதானா என்று பார்க்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து அந்த பட்டணத்துக்குள்ளே போகிறார். சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய ஜனமே, அந்த பட்டணத்துக்குள்ளே போனார். வேதம் சொல்லுகிறது, பட்டணத்தின் மனுஷர்கள் மிகவும் கொடிய மனுஷர்களாய் இருந்தார்கள். தேவ தூதர்களையும் பாவம் செய்யும்படியாக அழைக்கிறார். பாருங்கள், எவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கை. என் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும்படியாய் இறங்கி வந்தார், ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும்படியாய் இறங்கி வந்தார். ஆனால் அந்த ஜனங்களோ அந்த சந்தர்ப்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, தட்டிவிட்டார்கள். உலகத்தின் இன்பம், உலகத்தின் மேன்மைதான் எனக்கு அவசியம் என்று சொல்லி, உலகத்தின் அற்ப காரியம் தான் எனக்கு அவசியம் என்று சொல்லி, உலகத்தினுடைய மேன்மையை மேன்மை பாராட்டி பரலோக தேவனுடைய மேன்மையை அல்ல தட்டினபடியினாலே வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து கந்தகமும் அக்கினியும் இறங்கி சோதம் கொமோரா பட்டணத்தை அக்கினிக்குள்ளாய் தீக்கிரைக்கிடப்பட்டது. சிந்தித்தோ பார். நோவாவினுடைய காலத்திலே எச்சரிப்பை கொடுத்தும் அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படியாததினாலே வெள்ளம் அவர்களை வாரிக்கொண்டு போனது. சோதம் கொமோரா பட்டணமோ அந்த பாவத்தில் அவர்கள் உழண்டு 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 அந்த பாவம் அந்த தேசத்தை அக்கினியினால் சுட்டெரித்தது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசிக்கிறோம், இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நினிவேயின் பட்டணத்தார் பாவம் செய்தவர்களுடைய பாவம் தேவனுடைய சமூகத்தில் எட்டிற்று. அப்பொழுதோ வேதம் சொல்கிறது, தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். தீர்க்கதரிசி சொல்கிறார், இன்னும் 40 நாட்கள் உண்டு, இந்த தேசம் கவிழ்க்கப்பட்டு போகிறது என்று சொல்லி. இந்த சத்தத்தை கேட்ட நினிவேயின் ஜனங்கள் மனம் அருந்தினவர்களாய், மனதிலே குத்தப்பட்டவர்களாய், இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய், ராஜா முதற்கொண்டு மிருகங்கள் வரை ரட்டொடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். என்னை கேட்கிற பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று கர்த்தர் கண்டு தாம் செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டார் என்று யோனா 3:10 சொல்லுகிறது. சிந்தித்து பாருங்கள். உங்கள் ஜீவிதங்களில் பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது, அக்கிரமத்தை குறித்து சொல்லும் பொழுது, தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் எதிர்த்து நிற்கிறீர்களா அல்லது கீழ்ப்படுகிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். கீழ்ப்படிவீர்களேனால் நீங்கள் பாக்கியவான்கள், கீழ்ப்படிந்த நீங்கள் பாக்கியவான்கள். பாவத்தை குறித்து எச்சரிக்கும் போது கீழ்ப்படிந்து அடங்கி அதை விட்டுவிட்டு தேவ சமூகத்தை நோக்கி ஓடுவீர்களேனால் கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். சோதோமின் ஜனங்களும் நோவாவின் காலத்தில் உலகத்தில் வாழ்ந்த ஜனங்களும் தேவனுடைய எச்சரிப்பை பெற்ற பின்பும் அவர்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பாததினாலே அழிவை சந்தித்தார்கள். நினிவேயின் ஜனங்களோ பாவத்தை விட்டு மனம் திரும்பினதினாலே மீட்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், தப்புவிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதே போல இந்த கடைசி காலம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படியாய் உங்கள் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் அநியாயத்திலிருந்தும் விடுதலையை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்பீர்களேனால் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியையும் தேசத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி செபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, கிருபை உள்ள ஆண்டவரே,
மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமுமான இந்த நல்ல பொழுதுல ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க ஸ்தோத்தரிக்க நீ தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி. பாவத்தை குறித்தும் அக்கிரமத்தை குறித்தும் அநியாயத்தை குறித்தும் நாங்கள் சிந்தித்து ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த வேத வார்த்தையின்படியாக நோவாவினுடைய நாட்களிலே கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, ஆனால் ஜனங்கள் அல்ல தட்டி விட்டார்கள். சோதோமினுடைய நாட்களிலே கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்க கர்த்தர் இறக்க செய்தார், ஆனால் ஜனங்கள் அல்ல தட்டினார்கள். ஆகையினால ஆமென் அவர்கள் அழிவுக்குட்பட்டார்கள். ஆமென். நினிவேயின் ஜனங்களோ தங்கள் பாவங்களை கேள்விப்பட்ட பொழுது மனம் திரும்பினார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் இன்றைக்கும் தேசத்திலே உண்டாக என் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான தேவனுடைய ஜனமே, மனம் திரும்புவோம், கிறிஸ்துவுக்காக வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.